Taste the Daily. Taste the Daily. அஜித் குமார் மரணம் தொடர்பாக திருப்புவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் சீமானுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நாகேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் தர்ஷினி. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக நீதி கேட்டும் கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜூலை 8ஆம் தேதி திருப்புவனம் சந்தை திடலில் நடத்த திட்டமிட்டிருந்தோம். இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார். அதற்கு அனுமதி வழங்க கோரி மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். எனவே அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் நேற்று எவ்வித போராட்டங்களும் நடத்தப்படவில்லை. இன்று போராட்டம் நடத்த அனுமதி கோரிய நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தேரோட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் இருப்பதால் சீமானுக்கு பாதுகாப்பு வழங்க என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் போலீஸ் வேண்டுமானால் கண்டதேவி கோயிலுக்கு பாதுகாப்பு போகட்டும், காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என சீமான் யூடியூப் ஒன்றில் பேசியுள்ளார் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதி புகழேந்தி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கேற்காததற்காக அதை காரணமாக கூறி மீண்டும் ஒரு போராட்டம் நடத்துவீர்களா எனவும், போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பொதுவெளியில் பேசுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. தற்போதைய தமிழக அரசு 17 ஆண்டுகளுக்கு பின்னர் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோயில் தேரோட்டத்தை சிறப்பாகவும் அமைதியாகவும் நடத்தியுள்ளது எனவும் பாராட்டை தெரிவித்திருக்கிறார். மேலும் தேரோட்டம் நடைபெறும் அன்றைய நாளில் அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல எனவும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்களே எனவும், ஒரு அரசியல் கட்சி போராட்டம் செய்வதற்கு மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உரிமை உள்ளது எனவும், அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலும் அவர்களுக்கு பாதிக்கப்படாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசியல் கட்சியின் கடமை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவெளியில் அரசியல் கட்சியினர் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது சட்டத்தை மீறி போராட்டம் நடத்த வேண்டும் என கூறுவதும், ஆர்ப்பாட்டத்தின் போது அவதூறாக பேசுவது குறித்து காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மனுதாரர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும், மேலும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கவில்லை என குறிப்பிட்டு முறையீடு செய்ததாலே அவசர வழக்காக அன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என தெரிவித்த நீதிபதி, எனவே மனுதாரர் தரப்பில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி புதிதாக மனுவை அளிக்க வேண்டும். காவல்துறையினர் அந்த மனு மீது 24 மணி நேரத்தில் அந்த உரிய பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஹர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Taste the Daily. Taste the Daily.